வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். ஆதார் கார்டை பேன் கார்டோடு லிங்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை வந்து 31 டிசம்பர் 2025 பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பண்ணலைனாக்கா ₹1000 பெனால்ட்டி கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் வந்து இந்த டெட்லைனுக்குள்ளே இந்த ஆதார் கார்டை வந்து பேன் கார்டோடு லிங்க் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டு வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அதனோட கான்சிக்வன்சஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு சேலரியோ அல்லது வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து ரீடீம் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு இன்கம் வந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு 20% வந்து நீங்கள் டிடிஎஸ் வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும். மேபி உங்களுடைய பேங்கிங்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ நார்மலாக அது வந்து ஒரு 5%லேருந்து 10% வரைக்கும் இருக்கும். பட் நீங்கள் ஒரு வேளை இதை லிங்க் பண்ணலினாக்கா அது 20%ஆக மாறிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஐடிஆர்லாம் உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. அதாவது டேக்ஸ் ஃபைலிங்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து அதிகமாக டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ரீஃபண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து அதுக்கு மேண்டட்ரி. அதன் பிறகு இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அதை உங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்களால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த பேங்கிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய இம்பேக்ட். சரி, இப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 லிங்க் இருக்குது. ஒன்று வந்து செக் பண்ணுறதுக்குரிய லிங்க், இன்னொன்று வந்து எப்படி அதை லிங்க் பண்ணுறது அப்படின்றதுரிய லிங்க்கு. ஸோ இந்த 2 லிங்க்கையுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக போய் பண்ணலாம். இது ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் ஒர்க். ஸோ இதை வந்து உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதன் பிறகு உங்களுடைய மொபைல், ரிஜிஸ்டர்டு மொபைல், இது மட்டும் இருந்தால் போதும், உங்களால் சிம்பிளாக பண்ண முடியும். இப்போ வந்து ஆதாரினுடைய லிங்க் ஸ்டேட்டஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டும் ஆதார் கார்டும் நம்பரும் கேட்குது. ஸோ இதை வந்து உங்களுடைய பேன் கார்டும் அது உங்களுடைய ஆதார் கார்டும் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரும். உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டோடு லிங்க் ஆகிருக்கு, அதாவது இந்த ஆதாரோடு லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றது வரும். ஒருவேளை உங்களுக்கு லிங்க் ஆகலை அப்படின்னாக்கா உங்களுக்கு லிங்க் ஆகலை அப்படின்னு வரும். அப்படின்னாக்கா நீங்கள் லிங்க் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கேன் என்னுடைய அக்கௌண்ட்டை, அதனால் வந்து இது ஆல்ரெடி லிங்க்ட் இந்த கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி வருது. சரி, ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணலை, ஸோ எப்படி அது வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் லிங்க் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு, அதன் பிறகு வந்து ஆதார் கார்டு நம்பர். இதில் நீங்கள் எந்த லாகின் பண்ணணும் இல்லை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு இல்லை. நார்மலி நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுடைய லாகின்லேயும் போகலாம். ஓகே சார், டைரெக்டாக உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் கொடுத்துட்டு வாலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணல, ஏன்னா நான் ஆல்ரெடி இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வாலிடேட்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில், அதாவது நீங்கள் ஆதார் கார்டை வந்து எந்த மொபைல் நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இந்த பேன் அக்கௌண்ட்டோடு லிங்க் ஆகிடும். பி சேஃப். தேங்க்யூ வெரி மச்.